கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சு எனக்கு என்னோடய கணவனோட பிரச்சனை. உனக்கு உன் கணவன் சரக்கு அடிக்கிறத மறக்கணும். நீ போய் உட்காரு, கூப்பிட்றேன். நீ போய் உட்கார். கணவனோட பிரச்சனை, அதனால் இப்போ வண்டி ஒன்று வேணும், எடுக்கணும். எடுத்து கொடுத்தா தான் அப்படி தான் நல்லா இருப்பானா அப்படின்னு பார்த்தா அதுவும் பெருசாக எங்கள் அண்ணுக்கு தென்படலையே மகளை. கட்டாயமாக எடுக்கணுமா? அதனால் சொன்னபடி கேட்டு வீட்டில் சண்டை இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? போய் காலில் வந்துடுவான். அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் நீயா செலெக்ஷன் பண்ணது தானே, அதனால் நீ கஷ்டப்பட்டுத்தே ஆகணும். அதனால் இன்னும் ஒரு 7 மாத காலத்துக்கு ஒரு போராட்டம். அதனால் நீயா செலெக்ஷன் பண்ணதுனால நான் கருப்பசாமி உனக்கு தண்டனையும் கொடுத்துறேன். அப்படி கொடுத்த ஏற்றுக்கிறியா? அதனால் என் கணவனை வந்து நல்லபடியாக திருத்தணும். திருத்திட்டு அதுக்கப்புறம் நல்ல வேலைக்கு போய் வரும்படியும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சம்பாரித்து அதுக்கப்புறம் வண்டியும் உனக்கு வாங்கி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி முதல்லையே ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன், அதை வச்சு பிழைக்க தெரியல, அப்படி தானே? அதனால் இன்னொரு வண்டி வாங்கணும். இன்னும் 6 மாத காலத்துக்கு அது சரி வராது. நான் கொடுக்குற கனியை கொண்டு சாப்பிட உள்ளுக்கு கொடுத்துரு. உப்பாதைக்கு வண்டி வேணாம், அப்புறம் பார்த்துக்கலன்னா சரின்றுவேன். உப்பாதைக்கு ஒழுக்கமாக மாதத்தில் 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு ஒரு மாலையை மாட்டில் வாங்கிட்டு போயிடு. அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் 6 மாதத்துக்குள்ளே முழுசாக அவனை குணப்படுத்தி நம்மளும் 4 பேர் நல்லா இருக்கிறா அப்படிங்கிற அளவுக்கு சொன்னால் போதுமா? கிட்டவா இதை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் சாப்பிட்றதில் உள்ளுக்கு புழிஞ்சு கொடுத்துரு. எல்லோரும் சாப்பிட்றணும், ஆனால் அவனுக்கு சாப்பிட கொடுத்துடணும். சரியா? இன்னையிலேருந்து படிப்படியாக மாற்றி தரோம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் எந்த ஒரு விழுப்புரம் பயிற்சிப்பா. விழுப்புரம் எனக்கு என்னோடய மகன் நல்லபடியாக சொன்னபடி கேட்கணும். என் மகன் நல்லபடியாக சொன்னபடி கேட்டு தாயும் தகப்பன் பேச்சை கேட்டு ஒழுக்கமாக படிக்கணும்ப்பா. நம்ம சோறு தண்ணி இல்லாமல் பாடுபட்டு சொன்னபடி கேட்காம சுற்றி கெட்ட வேறு ஒவ்வொன்றும் வாங்கிட்டு இருக்கான். அதனால் கருப்பசாமி அவனையும் நல்லபடியாக திருத்தி கொடுத்து நல்லபடியாக படிக்கவும் வச்சு நீ நினச்சது போல் கருப்பசாமி நல்லபடியாக அவனுக்கு வாழ வச்சு உனக்கு பணப்பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக தொழிலும் அமைச்சு வருமானம் நல்லபடியாக குறைவில்லாமல் கொடுத்தா போதுமானமான. நான் அதைத்தான் சொன்னேன். உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து உனக்கு நல்லபடியாக செலும்பாக உனக்கு நான் இன்னையிலேருந்து வச்சுருக்கிறப்போ போய் காலைல விழுந்துக்குவேன். அதனால் இன்னையிலேருந்து உனக்கு வருமானத்துக்கு குறைவில்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக உனக்கு பசங்களையும் திருத்தி நீ நினச்சது போல் எல்லாம் நல்லபடியாக நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து 4 பேரை மதிக்கிற கருப்பசாமி சித்திரதைந்து வைகாசிக்கு மேலே எல்லாம் படிப்படியாக உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்தவன். அது வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்க்கணும்லம்மானு. வர ஜோதி வரைக்கும், கார்த்திகை ஜோதி வரைக்கும் டைம் சரியில்லை உனக்கு. அதனால் என்னை வந்து பார்த்துட்டு போ தவறாமல். கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக படிப்படியாக உனக்கு மாற்றி இன்னையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்து நீ நினச்சதை போல் கருப்பன் உனக்கு நான் உன் படிவாசலுக்கு நான் வந்து காப்பாற்றி கொடுத்துறேன். கார்த்திகை வரைக்கும் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை போயிடுவேன். சரி, அமாவாசைக்கு ஒரு டைம் வா. அதுவோ இடையில இந்த மாதிரி ஒரு நாள் இடையில வந்துடும். ஆனால் மாதத்தில் 2 டைம் வந்துடணும் கார்த்திகை வர வரைக்கும். கார்த்திகை வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் உனக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்து நீ நினச்சதெல்லாம் அமைச்சிடும். இன்னையிலேருந்து பையனுக்கு மட்டும்தான் 6 மாதம், அதுக்குள்ளே முழுசாக குணப்படுத்திடலாம். நீ லோனுக்கு ஏற்பாடு பண்ணு, உனக்கு வெள்ளாமைக்கு போ, எல்லாம் இன்னையிலேருந்து எல்லாம் நல்லாயிருக்கும். சரியா? உன்னை வந்து காட்டில் நாளாக அரிஞ்சு போட்டுரு. உன்னை வந்து சாப்பிட்றதுக்கு உள்ளுக்கு உன் மகனுக்கு பகுதி சாப்பிட கொடுத்து பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. சாப்பிட மாட்டோம். நீ உள்ளே சாப்பிட்றதில் உள்ளே புழிஞ்சு விட்டுறாமனு. நீ எதுக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டு கொடுக்குற? சாம்பார் வைப்பில்ல, அதில் புழிஞ்சு விட்டுரு. எல்லோரும் சாப்பிடணும், அவனையும் சாப்பிட வச்சிரு. திருத்தி கொடுக்கணும்னு சொல்லி புழிஞ்சு விடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் அறுத்தனோட காட்டில் போட்டுரு. தனித்தனியாக இருக்குது, தனி மூலையாக போட்டுருவா. எல்லா பக்கம் போட்டுரு. நான் நீ நினச்சது போல் நான் கருப்பசாமி இன்னையிலேருந்து வெள்ளாமைக்கு குறைவில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இன்னையிலேருந்து உனக்கு பணத்தட்டுப்பாடும் வராது. தவறாமல் நான் சொன்னது வரைக்கும் கார்த்திகை மாதம் வரைக்கும் வந்துட்டு போ. யாருக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை உனக்கு காப்பாற்றினா போதுமா? நான் அமைச்சு தரம்போ. வரும்போது மாலை மாற்றம் வாங்கிட்டு வந்துடும் அம்மா. கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சு நமக்கு வந்து பத்திரமெல்லாம் ஏமாந்து வச்சு. யாரு கூட பத்திரம் ஏமாந்து வச்சு. உனக்கு பத்திரம் ஏமாந்து வச்சா ஒருத்தன் நினச்சி கொடுத்து ஏமாந்துட்டான். அப்படி தானே? நீ உட்காரு, கூப்பிட்றேன்.
நீ பத்திரத்தை கொண்டு சிக்க வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதானே போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி உன்னோட பத்திரத்தை கொடுத்து ஏமாந்துட்டான். அதனால் யாருக்கிட்ட கொடுத்தோம் அப்படிங்கிறது கூட இப்போ தெரியாத ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு பத்திரத்தையும் உனக்கு சரி பண்ணி வாங்கி கொடுத்து, நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு ஆள் அடையாளமே தெரியாது. ஒரு டைம் உன போய் வீட்டை பார்க்கணும். பார்த்துட்டு வந்தியா? ஒருத்தர் இல்லை. ஆனால் இருந்தாலும் அந்த வீடு தானே உனக்கு தெரியுமா? தெரியும். அப்புறம் எப்படி தெரியாது அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ பத்திரம் கொடுத்தது ஒருத்தங்கிட்ட அப்படி தானே? அதனால் இங்கே இருக்குது, இப்போ தரேன் இருக்கேன். அதனால் வர கார்த்திகை முடிஞ்சு மார்கழி வர்றதுக்குள்ளே உனக்கு நான் பத்திரத்தை வாங்கி கொடுத்துறேன். சரியா? இப்போ உடனுக்குடனே பணம் வேணும் அப்படின்னாலும் பணமும் ரெடி பண்ண முடியாது. உடனுக்குடனே வேணாலும் பத்திரமும் இப்போ கொடுக்குறது இன்னொரு பக்கம் கொண்டுட்டு போய் சிக்க வச்சுருக்கேன். அது தெரியுமா? தெரியும். அதனால் அங்கேருந்து பத்திரம் இப்போதைக்கு வராது. அதனால் சித்திரை முடிஞ்சு கார்த்திகை முடிஞ்சு மார்கழி தை மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படின்னு இந்த தை அடுத்த தை வர்றதுக்குள்ளே உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். உடனே நாளைக்கே கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆறுதல் வார்த்தை தாண்டாமானே. அதனால் ஒரு வருஷத்துக்கு எனக்கு அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் சொல்கிற மாதிரி 3 மாதத்துக்கு ஒருக்கா நான் சொல்கிற டைமுக்கு போய் பார். உனக்கு திருப்பி 6 மாதத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நீ இவ்வளோ பணத்தை கொடுத்து வாங்கிடு அப்படின்றேன். நீ கொடுத்து திருப்பிடு. அப்படி வாங்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி எண்ணெயிலிருந்து வர தை வர்றதுக்குள்ளே நீ நினச்சது போல் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். 3 டைம் போய் பார்க்கணும் நான் சொல்கிற டைமுக்கு. அது வரைக்கும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல? அந்த வீடு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லடாமானே. வீட்டு பிரச்சனையில் ஒன்றும் இல்லை. உனக்கு சௌகரியம் இல்லைன்னா நீ மாற்றிக்க, அவ்வளோதான். வீடு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அதனால் எதை பற்றியும் நீ யோசிக்க வேணாம். நான் கொடுக்குற கணையை கொண்டுட்டு போய் வச்சிரு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக பத்திரத்தையும் உனக்கு திருப்பி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். ஆனால் பத்திரம் திரும்பி வந்து ஆனால் 1 வருஷம் பொறுமையாக இருக்கணும். இருப்பில்லை? தவறாக என்னை வந்து பார்த்துட்டு போ. அதை கொண்டு பாங்க வச்சுக்க. இதை கொண்டு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இன்னி வந்து நான் சொல்லாமல் பத்திரத்தை போய் கேட்க வேண்டாம். ஆக மொத்தம் கார்த்திகை முடிஞ்சு மார்கழி தை வர்றதுக்குள்ள உன் பத்திரம் உனக்கு வந்துடும். கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு வந்து பேனாவும் நோட்டும் கொண்டு வந்தது யாருமானே? நான் அமாவாசை அன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி வச்சுறமானே. சரியா? இன்றைக்கி உத்தரவாக இருக்குது. இதை படியில் கொண்டு வை. அமாவாசை அன்னைக்கு இதில் நீ வாங்கிக்கலாம். சரியா? இது வந்து ஒரு மறைமுகமாக சொல்கிறான். நீ நினச்ச மாதிரி ஒரு வடி ஏற்றணும். அதே போல் கருப்பசாமி உனக்கு ஏற்றி விட்டு நீ நினச்ச மாதிரி கடன்லேருந்து மீட்டு கொடுத்து உனக்கு நல்லபடியாக வியாபாரமும் பண்ணி கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற கருப்பு உருவாக்கி கொடுத்தா போதுமா? உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். எதை பற்றியும் பயப்பட வேணாம். மாலையும் பாட்டில் அமாவாசைக்கு வாங்கிட்டு வந்துடும். இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறோம். இங்கே வா. அதை நீ இருப்பிடத்தில் வச்சிரு. இதை கொண்டு கடையில் வச்சிரு. சரியா? கருப்பசாமி மறுபடியும் எந்த ஒரு கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா? சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ தை 30 விட்டுறாமானே. மாசி 3ஆம் தேதியிலேருந்து உனக்குள்ள பிரச்சனை படிப்படியாக வேலையை அமைச்சு கொடுத்து உனக்கு இருக்கிற பிரச்சனையும் படிப்படியாக உனக்கு தீந்துடும். தை தீர்ந்து மாசி மாதம் 30ஆம் தேதி வர்றதுக்குள்ளே உன் பிரச்சனை தீந்துடும். அதை பற்றி எதுவும் பயப்பட வேணாம். அது வரைக்கும் யாருக்கிட்ட எதுவும் தேவையில்லாமல் வாயும் கொடுக்க வேணாம். சரியா? நீ எதிர்பார்த்த மாதிரி மாசி 30 வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு நிதானமாக இருக்கும். நீ நினச்சது போல் அதுக்கப்புறம் அடுத்த மாசி வர்றதுக்குள்ளே உனக்கு வேலை வருமானத்தையும் கொடுத்து சொந்த வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ரோஜா பூ மாலையும் கனி மாலையும் தவறாமல் கொண்டாந்து கொடுத்துருங்க. சரியா? நீ நினச்சது போல் 2 பசங்களையும் நல்லபடியாக காப்பாற்றி கெட்ட பேர் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து படித்த படிப்புக்கு வேலையும் வாங்கி நிம்மதியாக உனக்கு அதே இடத்துல தலை நிமிர்ந்து நிற்க வச்சா போதுமா? அதனால் இப்போ இருக்கிற இடத்த மாற்றிடும். அதுக்கு அடுத்தது ஒரு இடத்துக்கு மட்டும் இப்போ போ. அடுத்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே உனக்கு நல்ல வீடாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதில் உனக்கு மாற்றி அமைச்சா போதுமில்ல? அமைச்சு கொடுத்துருவா. இது உள்ள எல்லோரும் சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் யார் இதுனாலும் சரி இன்னையோடு எனக்கு சரி பண்ணி கொடுத்துடணும் கருப்பசாமி அப்படின்னு கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. நான் இப்போ இருக்கிற காலங்கள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன்.
தை மாதத்துக்கெல்லாம் வேலை வரும். பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடும். தை மாதத்துக்கெல்லாம் வேலை வராது. தை மாதத்துக்கு வேலை வருண்டமான பெருசாக எதுவும் கண்ணுக்கு எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேர காலம் சரியில்லை. வேலை வந்தாலுமே பெருசாக இருக்காது. அதனால் வேலை வந்தாலும் வரலைனாலும் எதிர்பார்க்க வேண்டாம். வந்தால் நீ ஆரம்பி என் பேரை சொல்லி, வரல அப்படின்னாலும் அதை பற்றி கவலைப்படணும். மாசி 3க்கு மேலே நீ எதிர்பார்த்து அத்தனை வந்துடும். அதை பற்றி நீ கவலையே பட வேணும். சொந்த வீட்டில் கடன் இல்லாமல் உனக்கு குறை வச்சா போதுமில்ல, நாங்கள் கருப்பு அமைச்சு தரப்போம். இருந்து பார்த்துட்டு போய் கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சுப்பா. எனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து நமக்கு 4 பேர் மதிக்கிற அளவுக்கு கருப்பசாமி ஓரளவுக்கு இருந்தோம். அதனால் கருப்பசாமி அதையும் உனக்கு மாற்றி அமைச்சோம். நான் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன்டாமானே, உன் வாக்கில் நீ எப்படி இருக்கணும்? தப்பு நடந்துச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? உனக்கு சாட்சிக்கு ஒருத்தர் வந்திருப்பானே, அவன் எங்கே? 30 ஊரை போய் கொண்டுட்டானா? பெரியசாமிண்ணா, அதனால் கருப்பசாமி இதுக்கு என்னடா பண்ணலாம், முடிவு சொல்லு. அதாவது குடும்ப சூழ்நிலை எனக்கு சரியில்லை. சரி அம்மா சரி, இப்போ நான் சொல்லிடுறேன். அப்பா இல்லை. நான் கேட்குறது ஒரே பதில். எனக்கு நிறைய வந்திருக்குது. இத்தனை பேர் என்னை பார்க்க வந்திருக்கேன், அதானே? நானும் போய் சரக்கு அடிச்சுட்டு போதையில் போய் அந்த மூலையில் போய் உட்காந்துக்கிறேன். வந்தவனுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? அப்போ நான் போய் இவ்வளவு என்னோடய சூழ்நிலை எனக்கு சரக்கு அடிக்கணும்னு தோணுது, நான் போய் அடிச்சிட்டேன் அப்படின்னு என்கிட்ட நீ சொல்லக்கூடாதுல்ல. இப்போ உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றணும்ல. அதனால் இப்போ குடும்ப சூழ்நிலை, அப்பன் இல்லை, அம்மா இல்லை. நான் கேட்குறதுக்கு பதில் மட்டும் சொல்லு. யாருமே இல்லை, திருத்தறதுக்கு மனைவி இருந்துன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் நம்ம. அதே மாதிரி உனக்கு நல்லபடியாக வேணுங்கிற அளவுக்கு சொத்தும் கொடுத்தேன். உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு மதிப்பு கொடுக்குற அளவுக்கு உனக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பும் தேடி வச்சேன். அத்தனையும் காப்பாற்றுறதுக்கு உனக்கு உசுறு முக்கியம், அதானே? அதனால் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு பிரச்சனை வருதா வரலையா கேட்குறக்கு பதில். பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அது அப்போ நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக இருந்தேன்னா உன்னை நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன். இல்லை, இந்த பிரச்சனையை விடுங்க. நான் இது கொஞ்சம் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன்மானே, நான் கேட்க பதில் சொல்லு. இந்த பிரச்சனையை விட்டுரு அப்படின்னு நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமாக நானே நிப்பாட்டிக்கிறேங்கிறேன். சரி, எவ்வளோ நாள் நிப்பாட்டுவேன்? ஒரு 2 மாதம் 3 மாதம் நிப்பாட்டுவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஒரு டைம் சொல்லு. உனக்கு வேண்டி ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஒரு 3 மாதம் நிப்பாட்டுவேன். நிப்பாட்டிடுறேன். இது என்ன மாதம்? என்ன, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் கூட நிப்பாட்டுவேன். ஏப்ரலில் நிப்பாட்டிடுவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, எனக்கு ஒரு டம்ளர் மட்டும் எடு, ஒரு பாட்டில் எடு, ஓப்பன் பண்ணு. இப்போ 2 பேரும் அடிச்சுக்கலாம். இன்னையிலேருந்து ஒரு 3 மாதம் டைம், அப்படி தானே? இது என்ன மாதம்? இப்போ ஜனவரி, அப்புறம் பிப்ரவரி, மார்ச் எத்தனை தேதி வச்சுக்கலாம்? மார்ச் அமாவாசை டைம். அதோடு நிப்பாட்டிடுவேன். அதுக்கு மீறி குடிச்சின்னு என்ன பண்ணலாம்? கேட்குறக்கு பதில். நீ உனக்கு வேண்டி நீ 3 மாதம் உனக்கு டைம் நான் கொடுத்துட்டேன், சரியா? நீயே சொல்லு. நான் உன்னை காப்பாற்றணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நீ என்னை தேடி வந்திருக்க. எப்படியே என்னோடய சொத்தும் காப்பாற்றணும், குடும்பத்தையும் நல்லபடியாக காப்பாற்றணும், என் மதிப்பும் குறையக்கூடாது, செய்கிற தொழிலும் நல்லா அமையணும். பழையபடி கருப்பசாமி தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பு உருவாக்கணும். அப்படியே இல்லையா? ஆமாம் இல்லை? அதனால் கருப்பசாமி உன்னை அந்த இடத்துல ஓஹோன்னு ஓரளவுக்கு நான் வச்சுருந்தேன்டாமானே. அதனால் ஒரு சில விஷயத்தினால நீயா கெடுத்துக்கிட்ட, அப்படி தானே? அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு தரேன். புத்தி உள்ளவனாக இருந்தால் மார்ச் மாதம் அமாவாசையோடு நிப்பாட்டிடணும். அதுக்கு மேலே என் பேச்சை மீறி நடந்துட்ட அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கருப்பசாமி அப்படின்னு வந்தால் சரி பண்ணி விடுவேன். என்னை பிரச்சனை சரி பண்ணி விடலையே என்னை கேட்டக்கூடாது. இல்லை, அந்த இடத்துல கருப்பனார் இருக்கிறாரா இல்லையா? நான் எல்லாமே இருக்கிறோம், சரியா? இருந்தங்காட்டி தான் நீ உசுரோடு இப்போ இருக்க. அதுவும் உனக்கு தெரியுமா தெரியாதா? அதனால தான் ஒரு வாய்ப்பு, என் சகோதரன் 3 மாதம் அவனை கொண்டு விட்டுறான் அப்படின்ட்டான். அதனால் என் பேரை சொல்லி 3 மாதத்தில் மார்ச் அமாவாசையோட இதை விட்டுருவேன், அப்படி தானே? அதுக்கு மாரி என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கொடுக்குற தண்டனை ஏற்றுக்குவேன். இந்த அதை குடி. நீ குடுறமானே, இப்போ நான் குடிக்கிற குடி. சரி, இதை கொண்டு இதில் ஊற்றிட்டு வா. நீ போய் இப்போ குடிச்சிடும் ஓடு. சரி, இதில் கலக்கிடலாமா? இதில் கலக்கி குடிச்சிடலாம்ல? இந்த அதை பொடி அதில் கலக்கிற கொண்டாந்து ஊற்று. கையிலேயே வை, கையில் எடு. மார்ச் அமாவாசைக்கு மேலே நீ நினச்சாலும் கூட குடிக்கிற மாட்டேன், சரியா? நான் சொன்ன வாக்கில் கரெக்டாக நான் இருப்பேன். அதுக்கு மீறி நடந்துட்டு அப்படின்னா பிரச்சனையோடு தாண்டா வரணுமானே. அதை மீறி நடக்காமல் நான் சொன்னதை நடந்துட்டு அப்படின்னா
உன் பின்னாடி 10 பேர் தொலாவி வருவேன். அப்படி 10 பேர் பழைய நிலைமைக்கு தொலாவி பழைய செலும்பை நான் சரி பண்ணி கொடுத்து கிட்டவா பழைய செலும்பை நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து பேரும் புகழமோடு உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். உப்புமே பேரும் புகழும் இருக்குது, ஆனால் இருந்தாலும் நீ கெடுத்துக்கிட்டே இருக்க. அதனால் இதை போய் தேய்ச்சி குளிச்சிடு. 20 லட்ச ரூபா கேட்குறாங்க. 20 லட்ச ரூபா கேட்குறாங்க. அக்கௌண்ட்டுக்காரரு கையெழுத்து போட்டாங்க காட்டுக்கு. 20 லட்ச ரூபா கொடு அப்படிங்கிறாங்க. அம்மாவும் சப்போர்ட் இல்லை, வேறு யாருமே இல்லை. நான் சொல்கிறது 3 மாதத்தில் என் பேச்சை 3 மாதத்தில் விட்டுருவேன். இதை நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். 3 மாதத்துக்குள்ளே நான் விட்டுறேன் அப்படின்னு முழுசாக மனசார என் பேரை சொல்லி இந்த இடத்துலேருந்து படி தாண்டி நீ போன அப்படின்னால விட்டுறணும்னு மனசில் வந்துருச்சுனாலே உனக்கு பணம் பதவி எல்லாம் தேடி வந்துடும். சரியா? மனசில் ஒன்று வெளியில் ஒன்று வச்சுன்னா எதுவுமே தேடி வந்துடாது. அதனால் கருப்பசாமி இதில் உனக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சுருக்கேன். அதில் நீ ஜெயிச்சு வந்துட்ட அப்படின்னா உனக்கு அதே இடத்துல பேரும் புகழும் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதை பாங்காக வச்சுக்க. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுட்டு இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் ஒன்று தொழில் செய்கிற இடத்துல ஒன்று வச்சிரு. நான் கருப்பேன் கூடவே வரம்போ. அம்மா வசிக்கு என் பாதத்தில் விளக்குற மாதிரி மாலை எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துடும்.